நேர்மை. ஒரு நாள் பள்ளிக்கூடம் முடிந்த மாலை நேரம் நண்பர்களான ராமனும் மாதவனும் பேசிக்கொண்டே வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் செல்லும் வழியில் பணப்பை ஒன்றை கண்டனர். ராமன் ஓடிச் சென்று அப்பையை எடுத்தான். மாதவன் அதை திறந்து பார்த்தான். அதில் 1000 ரூபாய் இருப்பதைக் கண்டு இருவரும் ஆவென்று வாயை பிளந்தனர். உடனே ராமன், மாதவா, நாம் இந்த பணத்தில் தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிடலாமா என கேட்டான். மாதவனுக்கு அச்செயல் தவறானது என தோன்றியது. ராமா, இப்பையை தொலைத்தவர் பாவம் இல்லையா? அவர் இதை தேடிக்கொண்டு வருவார். அவரிடம் இப்பையை கொடுத்துவிட்டு நாம் வீட்டிற்கு செல்லலாம் என கூறினான். அப்போது ஒரு முதியவர் அந்த பையை தேடிக்கொண்டு அங்கே வந்தார். இருவரும் அப்பையை அவரிடம் ஒப்படைத்தனர். அம்முதியவர் அவர்கள் இருவரின் நேர்மையை மனதார பாராட்டி நன்றி கூறினார். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் நேர்மையாக வாழ வேண்டும்.